Hi, hello, welcome to TechMax. இனி நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்றது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி டெலிகிராம்லயும் சரி ப்ரோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்றது அதில் எப்படி நான் அதை டவுன்லோட் பண்ணி போட்டோஷாப்ல இருக்கிற எல்லா ஃபுல் ஃபீச்சர்ஸ் நான் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க, எனக்கு போட்டோஷாப் வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ, ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபைனலா இந்த வீடியோ போட்டோஷாப்பை எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்ல யூஸ் பண்றது. அப்படி சப்போஸ் நீங்க அதை விட கீழே எதனா ஒரு ரொம்பவே ஒரு பேசிக்கான லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, இந்த போட்டோஷாப் மெத்தட் மூலமா உங்களால அதுலயும் போட்டோஷாப் பண்ண முடியும். எப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்மளுடைய சேனல்ல பண்ற எல்லா விதமான போட்டோஷாப் ஒர்க்ஸ், தம்ப்நெயிலா இருக்கட்டும், மற்ற வேற எதனா கிராஃபிக் டிசைனா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி தான் பண்றோம். இது வந்து டோட்டலா ஃப்ரீ, நீங்க எந்த விதமான காசும் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம அஃபிஷியலாவே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கீழே நம்ம சேனலுடைய லோகோ இருக்கும், கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீ டைம்ல முடிஞ்சதுன்னா எல்லாமே செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த போட்டோஷாப் டூல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி லேப்டாப்லையும் சிஸ்டம்லையும் இல்லை மொபைலையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். செகண்ட் வந்து அது உள்ள நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று டச் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்குமே பேசிக்காக ஃபோட்டோஷாப் அப்படின்றது சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறதுக்கு தேவைப்படலாம், யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தேவைப்படலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யூஸ் கேசஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச வரையும் இதில் கொஞ்சம் டச் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இதில் எதனா மிஸ் பண்ணிட்டோம், வேறு எதனா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சப்போஸ் வீடியோவில் எதனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம ரொம்ப பில்டப் கொடுக்குற அந்த போட்டோஷாப் டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா CANVA. ஸோ CANVA அப்படின்ற இந்த போட்டோஷாப் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் மெயினான ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டூல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு க்ளவுட் பேஸ்டு டூல். ஸோ உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம். என்ன ஒன்று நம்மளுக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும், அந்த அளவுக்கு ஒன்று நெட்டு வந்து இது இழுக்காது. பட் இருந்தாலுமே இன்டர்நெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக க்ளவுட்லேயே வந்து இதில் எடிட்டிங் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி நம்ம யூடியூப்பில் போயிட்டு வீடியோஸை நம்ம கிளிக் பண்ணி ஆன்லைன்ல இருந்தே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி இதில் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதில் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸும் நீங்கள் ஆன்லைன்ல இருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டூல் எப்படி நம்ம சைன்இன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த டுட்டோரியலை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து CANVA அப்படின்ற இந்த ஃபோட்டோ எடிட்டிங் டூலை எப்படி நம்ம லேப்டாப்லையும் சிஸ்டம்லையும் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம சைன்இன் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த CANVA அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்டு ஒரு க்ளவுட் பேஸ்டு எடிட்டிங் டூல் தான். ஸோ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணலாம். canva.com அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கொடுத்தும் நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்லையும் சிஸ்டம்லையும் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு டச் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை வச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மூணாவது கண்டினியூ வித் மெயில், நீங்கள் கஸ்டமாக வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நார்மலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி சைன்இன் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா லாகின் கொடுத்துட்டு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை ஒன் டச் பண்ணுறது மூலிமா அது அப்படியே டேரெக்டாக லாகின் ஆகிடும். உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஆல்ரெடி எதனா ஒரு ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு டச் பண்ணுறது மூலிமா அப்படியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி டச் பண்ணுறேன், என்னுடைய CANVA அக்கௌண்ட் வந்து அப்படியே லாகின் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு சர்ச் பண்ணி போக முடியாது, அதனால இதோடைய ஷார்ட்கட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம்.
ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெம்ப்ளேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இது வரையும் பண்ணியிருக்கிற எல்லா எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கிராஃபிக் எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் ஃபைலாக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 10 எடிட்டிங் வந்து இந்த கேன்வாவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10மே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுமா உங்களுக்கு தனித்தனியாக சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டூலில் இருக்கிற பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து போன வீடியோட தம்ப்நெயில் இதை நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ சப்போஸ் வந்து நான் மறுபடியும் இதே மாற்றணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணனா போதும், மறுபடியும் வந்து நான் என்ன எடிட்டிங் வேணுமோ நான் அதில் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த எடிட் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து க்ளவுட்லேயே சேவ் ஆயிருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம பண்ணுற எடிட்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டாக இங்கே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ், இங்கே தான் வந்து நம்ம எடிட்டிங்கே பண்ண போகிறோம். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஒரு ப்ரீ டிஃபைன்டு டிசைன் வந்து இதுலேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ பிளாங்க் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக வந்துடும். யூடியூபோடைய தம்ப்நெயிலோடைய அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளவோ அந்த சைஸில் உங்களுக்கு ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று வந்துடும். ஸோ அந்த பிளாங்க் பேஜ்லேருந்து உங்களுக்கு எப்படி அந்த டிசைன் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எதனா ஒரு டிசைன் வேணும், அந்த டிசைனுக்கு மேலே நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதுலேயே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதனா ஒன்று இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சன்ரைஸ் அப்படின்றத நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிசைன்லேருந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதே டிசைன் தான். அங்கே போயிட்டு நான் சப்ஸ்கிரைப் அப்படின்றத நான் மாற்றிடுறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு மாற்றிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் மாற்றிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து நம்ம போடலாம், பாரத் டெக்மேக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்டாக டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்க டிசைன்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எப்படி இதில் எடிட்டிங் பண்ணுறதுன்னு அந்த ஒரு சில டூல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே எடிட்டிங் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு எலமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது சப்ஸ்கிரைப் அப்படின்றது வந்து யூடியூப்காக தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூடியூபோடைய லோகோ எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு யூடியூப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூபோட லோகோ இருக்குது. அப்படியே நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனா போதும், அந்த எலமெண்ட் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தேவைப்படலாம். எதனா ஒரு லோகோ தேவைப்படலாம், இல்லை அந்த இடத்துல எதனா ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படலாம். அந்த ஆப்ஜெக்டோடைய நேமு அப்படி நீங்கள் டேரெக்டாக இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அது ஈஸியாகவே இங்கே கிடச்சிரும். ஸோ இங்கே சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணால் கூட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் டைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எனக்கு இருக்குது. ஒரு கூகுள் சர்ச் மாதிரி தான். கூகுள் எப்படி நம்ம சர்ச் பண்ணி இமேஜஸை டவுன்லோட் பண்ணுவோமோ இங்கே நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி அந்த இமேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எலமெண்ட்ஸில் இருக்கும். அப்லோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இமேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இமேஜ் இருக்குது, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணும்போது அந்த லேப்டாப் இமேஜ் வந்து உங்களுக்கு இங்கே அப்படியே வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜஸாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு இமேஜ் நம்ம எடிட் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் தேவைப்படும். எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளாக ப்ளைனாக ஒரே மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. அந்தந்த இமேஜோடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீ டெக்ஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஒரு சிலது பெய்டாகவும் இருக்கும், ஆனால் அது பெய்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. முக்கால்வாசி நீங்கள் பண்ணுற எடிட்டிங் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இதில் பண்ணலாம். பெய்டு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ரொம்ப நீங்கள் ப்ரோ லெவலில் எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு கீழே ப்ராஜெக்ட்ஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸோடைய ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் அப்படியே அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த விஷயத்தை அங்கே கொடுத்துருக்காங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், மேலே நம்ம பார்த்த எலமெண்ட்ஸ் மாதிரியே தான் இதுவும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து இங்கே சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. QR கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. QR கோட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜ்லேயே எதுனா ஒரு பார் கோட் மாதிரி நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கலாம். இப்போ QR கோட் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட்டர்னு கொடுக்குறேன். ஒரு QR கோடு வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது பார்க்குறவங்க வந்து இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக எந்த அளவுக்குலாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து டீட்டெயிலிங் கொடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ இதுவாக சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே நம்ம இதை ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் நம்ம பார்த்தா மாதிரி மேலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதனா ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறீங்க, எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அது உள்ளே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த யூடியூப்ன்ற லோகோவை கிளிக் பண்ணேன். அந்த யூடியூப்ன்ற லோகோவுக்கு ரெட் கலரும் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ அந்த கலர் நீங்கள் சப்போஸ் மாற்றணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எடிட் இமேஜ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜோடைய பிரைட்னஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், சேச்சுரேஷன் லெவல், பிளர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பிளர் ஆகும். இப்போ நான் வந்து கீழே மூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியாக வரும். அப்படியே நான் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எடிட்டிங் டூல்லேயே இருக்குது. இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம். நீங்கள் இதுக்குன்னு போயிட்டு தனியாக கோர்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இன்டர்ஃபேஸே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ண ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சின்ன சின்னதாக ஈஸியாக நீங்களே கற்றுக்கலாம். இப்போது முடிச்சிட்டிங்க, எடிட்டிங் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்க, டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஷேர் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். மேலே ஃபைல் டைப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் PNG-ஆக வேணுமா, இல்லை ஒரு PDF-ஆக வேணுமா, வீடியோ ஃபைலாக வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் PNG இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுக்கும்போது வித்தின் செகண்ட்ஸில் அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதேமாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ண போகிறீங்க, ஃபேஸ்புக் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் மேலேயே சர்ச் பண்ணிக்கலாம். அந்தந்த பிளாட்ஃபார்மோடைய நேம் மட்டும் நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற சைஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். அங்கேருந்தே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டமாக நீங்களே ஒரு சைஸை ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு கஸ்டம் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். வித்தையும் ஹைட்டையும் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக வந்து அந்த வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண சைஸில் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு செம்மையான ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த கேன்வாவை மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் மொபைலில் கேன்வா அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் இருந்து கூட நீங்கள் ஈஸியாக எடிட்டிங் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் மொபைல்லையும் லேப்டாப்லேயும் ஒரே அக்கௌண்ட் வச்சு எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நான் லேப்டாப்பில் எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல்லையும் இங்கே சிங்க் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் லேப்டாப்பில் என்ன ஃபைலை எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தனோ அதே ஃபைல் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டாக என்னுடைய மொபைல்லேயே வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஒரு க்ளவுட் பேஸ்டான சாஃப்ட்வேர் தான். எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆன்லைனில் சிங்க் ஆகிறதுனால மொபைல்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக எடிட்டிங் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எதனா வேலை வந்துருச்சு, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வெளியே போயிட்டு மொபைல் இருந்து கூட அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இதில் ஒரு செம்மையான ஃபீச்சர் கிடைக்குது. நீங்கள் மொபைல் லேப்டாப் இல்லாமல் நீங்கள் வேறு எங்கன்னா வெளியே போயிட்டீங்க, அங்கே உங்களுக்கு வேறு எதனா லேப்டாப் சிஸ்டம் இருக்குன்னா கூட உங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் அதில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் அங்கேருந்தே நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தெளிவாக காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி மானிட்டரையும் மொபைலையும் பக்கத்தில் வச்சு நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் மற்றபடி நீங்கள் எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சிஸ்டமாக இருந்தாலும் ஈஸியாகவே நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இன்னும் இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதான். ஆனால் நம்ம எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்கும்போது அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ்லையோ இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்க தான் இந்த டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே காமனாக இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்காக இருக்கட்டும், யூடியூப்ல ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த டூலை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அதனால் நிறைய பேருக்கு யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா டெலகிராம் சேனலில் யோசிக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் அங்கே ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதே எப்பவும் சொல்கிற மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாரத் டெக் மேக்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.